இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற அத்தனையுமே நம்மிடத்திலிருந்து வந்ததல்ல, அத்தனையும் செடி நமக்காய் உறிஞ்சி கொடுத்தது. இந்த கொடியில இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னா இந்த கொடியின் பலன் அல்ல, இந்த கொடி ஒன்றோடு இணைந்து இருக்கிறதுனால் மட்டும். ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்துல நன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டது அல்ல, இது தேவன் எனக்கு கிருபையாய் தந்தது. அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப நான் அனுபவிக்கிற நன்மைகளானாலும் சரி, நான் இன்று என் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் புரிந்து கொள்ளணும், இது கொடியினிடத்திலிருந்து வந்ததல்ல, இது செடியிலிருந்து நான் உறிஞ்சி எடுத்தது. இன்னைக்கு இந்த கொடி நல்லா இருக்குதுன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்டும் அந்த செடிக்கு தான். ஆமா, எத்தனை பேர் சொல்லி நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு ரீசனே ஜீசஸ் சொல்றவங்க மட்டும் சத்தமாய் ஹalleluya. நான் நல்லா இருக்கிறேனா, இன்னைக்கு ஏதாவது என் லைஃப்ல நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது அத்தனைக்கும் ரீசன் சரியா இணைச்சு வச்சிருக்கிறார். செடிதான் அத்தனை உறிஞ்சி 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 இந்த கொடிக்கு கொடுத்துட்டே இருக்கு ஒவ்வொரு நன்மைகளை. இன்னைக்கு என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் என களித்திடும் நாதனே.